இன்னைக்கு ஜன்னன் படம் ரிலீஸ் ஆயிருக்கா, லீக் பண்ணிருக்காங்களா? யாரு லீக் பண்றான்ற ஒரு கேள்வி. நான் கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பதில் சொல்லுங்க. ரிலீஸ் ஆயிருக்கா, லீக் பண்ணிருக்காங்களா? லீக் ஆயிருக்கு. அவதூறு பரப்பியாச்சு, SOP போட்டாச்சு, பர்சனல் லைஃபை வச்சு பேசியாச்சு, எல்லாம் செஞ்ச பிறகும் மறவையிலான பிறகு இன்றைக்கு அடுத்து விஜயகாந்தை முடக்கியது போல வந்து சைக்காலஜிக்கலா அடிக்கிறது. இது வந்து இல்லை ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு 5 மினிட்ஸ் காட்சிகள் வந்து வந்தது ஃபுல்லுமே வந்து இந்த அரசியல் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஒருவேளை இப்போ இருக்கிற இந்த திமுக அரசுக்கு எதிராக இந்த விஷயம் லீக் பண்ணப்பட்டதா? அதுதான்மா ஃபர்ஸ்ட் அப்படி இவங்க மேல ஒரு ப்ரொஜெக்ஷன், ஏற்கனவே ஒரு பிஜேபி கொண்டு வரப்பட்ட ப்ரொஜெக்ஷன் வச்சுட்டாங்கல்ல. இல்லை சார், நம்ம என்னன்னா திமுக அரசு தான் வந்து தொடர்ந்து ஒரு விதத்தை நீ உள் வாங்கிட்டு அடுத்த கேள்வி கேட்கணும். திமுகவுடைய நோக்கம் என்னன்னா இந்த படம் இந்த டைம்ல வெளியில வரக்கூடாது, வந்துச்சுன்னா அது திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தானே தொடர்ந்து இருந்தது. ஸோ அவங்களே ஏன் இப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. திமுக நபர்கள் எல்லா பேரும் பெரிய மீச சின்ன மீச அண்டா குண்டான்னு இருக்கக்கூடிய எல்லா பேரும் என்ன பேசுனீங்க? விஜயதான் காரணம், விஜயதான் கொண்டாந்து பேசுனீங்களே. ஷூட்டிங் எடுத்தாங்க, ஜனநாயக படம் ஷூட்டிங் எடுத்தாங்க, அப்படி ஒரு ஃபுட்டேஜ் இல்லவே இல்லைன்றாங்க. இப்போ இவங்க என்ன செய்யலாம்? ஒரு செருப்பு வாயில கப்பை கொடுத்துட்டு ஒரு செருப்பு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி அடிக்கலாமா? என்ன உங்க பிரச்சனை? வழக்கு தானே, ஓட வேண்டியதானே உங்களுக்கு. கைதானே பண்ணுவேன் பண்ணிக்கோ அப்படின்றாருல விஜயலட்சுமி மேட்டில். அதே மாதிரி கைதானே பண்ணுவேன் பண்ணிக்கன்னு சொல்ல வேண்டியதானே? தம்பிகளே, அன்பு தம்பிகளே, வளசர வாக்கத்துக்கு வாங்க, நீ ஏன் உட்காந்து உட்காரி வச்ச? ஏன் எல்லா பேரையும் கூப்பிட்ட? தைரியமா நம்மள அப்போ கைது பண்ணு சொல்ல வேண்டியதானே? நீ என்ன களத்தில் பிடுங்கினாக்கா எலெக்ஷனை பார்த்து பயந்து எந்த எலெக்ஷனுமே நிற்காத ஒரு ஆள் யாரு? உன் கூட இருக்கிற சாட்டை கட்டா நான் விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறேன்னா அங்கே நிற்பேன், பிடுங்குவேன். இல்லை ஏன் நிற்கல? சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லம்மா. ஏன், என்ன காரணம்? உங்களுக்கே தெரியும்ல இன்னைக்கு எது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. திமுக ஆட்சியில் 4.5 வருஷமா மக்கள் நல்லா இல்லை தான், அது வேற பிரச்சனை. இருந்தாலுமே வந்து இன்றைக்கு திட்டமிட்டு சில வேலையில் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க இல்லையா? என்ன வேலைகள் சார்? தெரியாதாம்மா? இல்லை, காரைக்குடி போய் விஜய் அவர்கள் போனாங்க, மக்கள் வந்து பெரும் எதிர்பார்ப்பில் இருந்தாங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்க. மதுரையிலேருந்து காரைக்குடி போகிற வரைக்குமே பின்தொடர்ந்து அவ்வளவு க்ரௌடு இருந்தது. ஏன் அந்த காரைக்குடியில் போய் பேசலை அப்படின்றதே பெரிய கேள்வியாக பதில் நீயே சொல்லிட்டு கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. அவ்வளோ க்ரௌடு இருந்துன்னு உங்களுக்கே தெரியும். காவல்துறை அவங்கள விலக்கி விடுவதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கலன்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ மக்களை சந்திச்சுட்டு போகும்போது தாமதம் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் தாமதம் ஆயிடுச்சு. ரூல்ஸை பிரேக் பண்ண வேண்டாம், இவங்க திருடுதனம் பண்ணிட்டு திருடவே இல்லைன்னு, கொள்ளடிச்சிட்டு கொள்ளடிக்கவே இல்லைன்னு, அந்த மாதிரி இருக்க வேண்டான்றதுனால சரி இந்த நேரம் தள்ளி போனதுனால அவர் வந்து இன்னைக்கு பேச முடியாமல் போயிருக்குமா. பட் நம்ம பேச வந்த விஷயம் இது. இன்னைக்கு ஜன்னன் படம் ரிலீஸ் ஆயிருக்கா, லீக் பண்ணிருக்காங்களா? யாரு லீக் பண்றான்ற ஒரு கேள்வி. நான் கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பதில் சொல்லுங்க. ரிலீஸ் ஆயிருக்கா, லீக் பண்ணிருக்காங்க? லீக் ஆயிருக்கு. யார் லீக் பண்ணிருக்க முடியும் அப்படின்ற 2 விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, பிக்சரோட கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்க தியேட்டர்ல வந்து ஒரு பிரிண்ட் உட்காந்து எடுக்கிறாங்கன்னாக்கா கிளாரிட்டி வந்து ரொம்ப டல்லா இருக்கும். இது HD பிரிண்ட்ல இருக்கு. HD பிரிண்ட் யார் யார் கையில போச்சு? ஒன்னு படக்குழு கையில இருக்கணும், இன்னொன்னு சென்சார் போர்டு கையில இருக்கணும். சென்சார் போர்டு கையில. சென்சார் போர்டு யார் கையில இருக்கு? மத்திய அரசு. மத்திய அரசு யாருக்கு எதிராக இருக்கு? தளபதி யாரோட கூட்டணிக்கு வரலன்னு சொன்னாரு. மம்தா பானர்ஜி கூடுதலாக கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல, ஸ்டாலினும் பிஜேபியும் இணக்கமாக இருக்கிறார்கள். அப்போ இந்த 2 கட்சி சேர்ந்தா கிட்டத்தட்ட 40 கட்சிகள், இந்த 2 அணிகள் சேர்ந்தா தளபதி எதிர்க்கிறாங்கன்னு பொழுது அவதூறு பரப்பியாச்சு, SOP போட்டாச்சு, பர்சனல் லைஃபை வச்சு பேசியாச்சு, எல்லாம் செஞ்ச பிறகும் மறவையிலான பிறகு இன்றைக்கு அடுத்து விஜயகாந்தை முடக்கியது போல வந்து சைக்காலஜிக்கலாக அடிக்கிறது. இது வந்து சைக்காலஜிக்கலாக வந்து இவ்வளோ பெரிய, அதாவது தளபதிக்கு ட்ரிபியூட் படம்ன்ற மாதிரி. இது வந்து கடைசியாக அந்த படம் உச்சபட்சமாக கொண்டாடப்பட வேண்டிய படம் எலெக்ஷன் முடிஞ்சுன்னு வர வேண்டியது இருந்துச்சு. ஸோ அது போகும்பொழுது அந்த வசூல், அந்த பாதிப்பு, அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமான தொழில் அப்படின்னும் பொழுது தளபதி ஒவ்வொருடைய லைஃப்பையும் அவர் யோசிக்கக்கூடிய போது அங்கே ஒரு பிரச்சனை. 2வது விஷயம், இந்த படத்தை இப்போ வெளியிடுவது மூலமாக என்னாச்சுனாக்கா சைக்காலஜிக்கலாக அவரை வந்து டம்ப் பண்ணுற மாதிரியான விஷயம். நீ உன்னை என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு என்னென்னலாம் பண்ணுறேன் பாருன்ற மாதிரி இதை டு தி கோர் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பல விஷயத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல. யார் செஞ்சிருக்க முடியும்? HD குவாலிட்டி பிரிண்ட்ல என்டையர் படத்தை யாருமே வெளியிட முடியும் இல்லாட்டி. ஏன்னா FIR ஃபைல் பண்ணா FIR லீக் ஆகுது, கேட்டா சிஸ்டம் பிரச்சனைன்றானுங்க. புரியுதா உங்களுக்கு? இது எப்படா வெளியில வச்சு HD குவாலிட்டிலன்னு கேட்டாக்கா பதில் சொல்லணும்ல. யார் கையில் இருக்குன்னு கேட்கும்போது சொல்லணும்ல. நிச்சயமா படக்குழு இது செய்யாது, விஜய் தரப்புல செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரே ஒரு சீன் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க தளபதி விஜய் சந்தேகப்படலாம். எல்லாருமே அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சீன் வரலையே, என்டையர் படமும் வரும்பொழுது 1000 கோடி 2000 கோடி வர வேண்டிய வருமானம் வர வேண்டியது OTT சினிமா உலகம் முழுக்க எல்லா தேட்டர்ஸ்லையும் போக வேண்டியது அவங்களே கெடுத்துப்பாங்களா? அப்படி அவசியம் இருக்கா? இல்லை. இப்போ யார் செய்யணும் உங்களுக்கே தெரியுது இல்லை? ஆப்வியஸ்லி இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு 5 மினிட்ஸ் காட்சிகள் வந்து வந்தது ஃபுல்லுமே வந்து இந்த அரசியல் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு.
5 மினிட்ஸ் காட்சிகள் வந்துதா போட்டாங்க லீக் ஆனது. ஸோ அதுல வந்து ஃபுல்லுமே வந்து அரசியல் பேசுற அந்த காட்சிகள் மட்டும்தான் வந்தது. ஒருவேளை இப்ப இருக்கிற அந்த திமுக அரசுக்கு எதிரா இந்த விஷயம் லீக் பண்ணப்பட்டதா? அதுதான்மா ஃபர்ஸ்ட் அப்படி இவங்க மேல ஒரு ப்ரொஜெக்ஷன், ஏற்கனவே ஒரு பிஜேபி கொண்டு வரப்பட்ட ப்ரொஜெக்ஷன் வச்சிருந்தாங்கல்ல. இல்ல சார், நம்ம என்னன்னா திமுக அரசு தான் வந்து தொடர்ந்து ஒரு விதத்தை நீ உள் வாங்கிட்டு அடுத்த கேள்வி கேட்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்படுத்தினாங்க. அப்ப வெறும் 5 நிமிஷம் காட்சியோட முடிஞ்சிடுச்சுன்னா நீங்க எழுப்பக்கூடிய கேள்வி நியாயமானதா இருக்கும். ஆனா முழுக்க என்டையர் படம் 3 மணி நேரம் அந்த படத்துடைய ஃபுல் ஃபுட்டேஜும் இப்போ வெளியில் வந்திருக்கணும் பொழுது இப்போ அது யார் செய்திருக்காங்கன்றதான ஒரு விஷயம். அதில் சட்டையில் அரசியல் பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இன்னும் நம்ம பார்க்கல, இன்னும் அந்த படத்தை நான் பார்க்கல. பட் வந்து எப்படி பார்க்க முடியும்? வயிறு எரியும்ல எல்லாத்துக்கும். இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது தள்ளி போனது. பட் அந்த காலகட்டத்தில் எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, சென்சார் போர்டுக்கு பின்னாடி வந்து படத்தை ரிலீஸ் ஆக விடாம தடுக்குது. திமுக அரசு பின்னாடி இருந்து வேலை பார்க்குது. திமுக அரசு வந்து படத்தை வந்து வெளியில வர விடாம தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுற ஒரு விஷயம் தான். அது ஒன்று பேசிட்டு ஒன்று போயிடுவோம். உண்மையாலுமே படம் வெளியில வராம இருக்கிறது காரணம் யாரு? சென்சார் போர்டு தானே. அப்புறம் சென்சார் போர்டு தடுக்குதுன்னு பேசினாங்கன்றீங்க. சென்சார் போர்டு தடுத்துச்சு. சரி, அவங்களே ஏன் இப்ப வெளியில விடணும்? யாரு? சென்சார் போர்டு. சென்சார் போர்டு வெளியிட்டுச்சுன்னு யார் சொன்னா? அவங்க கிட்ட தான் படம் யார் கையில இருக்குன்னு தான் நான் கேட்டேன். அது மத்திய அரசு கையில இருக்கு சார். யார் வேணாலும் செய்ய முடியும்ல அந்த வேலையை? அங்க இருக்கிற ஆட்களே செய்ய மாட்டாங்களா? புனிதர்களா? யோக்கியவான்களா? ஏமா பில்கிஸ் பானு ஒரு கர்ப்பிணியை வந்து பார்லிமெண்ட் பண்ண செஞ்ச அந்த நபர்களையே வெளியில கொண்டு வந்துட்டாங்கல்ல. அதுக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடினவங்க தானே அவனுங்க. 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி அடிச்சு கூட்டு போனத விஷயத்தை நியாயப்படுத்தினவங்க தானே அவனுங்க. அப்புறம் ஒரு சிறுமி ஆசிஃபாவை உங்களுக்கு தெரியும், கோயிலுக்குள்ளேயே வச்சு வந்து 7 நாள் பார்லிமெண்ட் பண்ணது நியாயப்படுத்தி பேசினானுங்க. இன்னும் சொல்ல போனாக்கா மாடை கொண்டு போய் விற்க போனாலும் அடிச்சு கொடுமைப்படுத்துற காட்சி பார்க்குறோம். இவங்களுக்கு எதிராக பேசினா வீடை புல்டோசர் வச்சு இடிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இவங்க செஞ்சா எதுவுமே நியாயம் சொல்ற மாதிரி கொரோனா வந்தால் எல்லாம் மருந்து கண்டுபிடிப்பாங்க. இவங்க விளக்கேற்று கை தட்டுன்னு சொன்ன கூட்டம் சாணியை சாப்பிடுன்னாங்க. கரெக்டுங்களா? மாட்டு மூத்தத்தை குடிச்சா சரியா போகும்னானுங்க. அதை நியாயப்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு டாக்டர் அந்த ஒரு லேடி தமிழிசை சவுந்தரராஜன் ஆமாம் உண்மைன்றாங்க. அப்புறம் இதுக்கு மெடிக்கல் படிச்சிங்க? கேக்கு வெட்டி கொடுத்து அவங்க பார்த்தீங்களா கையில் பிசைஞ்சு அள்ளி கொடுத்தாங்க. வாங்கி திம்பிங்க நீங்களா? அவங்க சொன்னாங்கிறதுனாலேயே நம்ம எதுவுமே உண்மை எடுத்துக்க முடியாது. ஸ்டாலின் கூட தான் நல்லாட்சி கொடுக்குறாரு. எந்த யூடியூப்பை தரங்க ஸ்டாலின் தொடரட்டும் நாடு நாசமா போட்டுன்னு வந்துட்டு இருக்க ஆடு வருது இல்லை. அப்புறம் அவங்க சொல்றதுக்காகலாம் நம்ம உண்மை எடுத்துக்க முடியாதுமா. 5 IAS அதிகாரியை மணல் வழக்கில் கூப்பிட்டு கொண்டு போய் ஈடி உட்கார வச்சு விசாரிச்சிச்சு. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? மறந்து கடந்து போயிட முடியாது. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வேங்க வேலில் வந்து மலத்தை வந்து நாங்கள் கலக்கவே இல்லைன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை பக்கம் அந்த மக்கள் மீதே பழி போடப்பட்டுச்சா இல்லையா? இதில் நிறைய அரசியல் பேசப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க படத்தில். ஆனால் நீங்கள் சொல்றபடி இவங்க சொல்றாங்க, பிஜேபி சொல்லுது, இல்லை வந்து திமுக சொல்லுது, அதனால வந்து நல்ல விஷயமா இருக்க முடியும் நம்ம எடுத்துக்க முடியாது. சமூக நீதியோட காவலர்கள்ன்றாங்க. அப்படியா இருக்கிறானுங்க? சமூக நீதி சபைப்பட்டில் எடுத்தது திமுக தான் இருக்கு. நம்ம பார்க்குறோம்ல. ஏமா கிட்னி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போனால் கிட்னி உருட்டி விட்டுறானுங்க. கிட்னி திருடுன்னு சொல்லக்கூடாதான். புரிஞ்சா உங்களுக்கு? பத்திரிகையெல்லாம் கடத்தி கொண்டு போய் வச்சு அடிக்கிறான் எம்எல்ஏவை. என்ன சொல்லுவீங்க நீங்க? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். டேடி ஸ்டாலினை பத்தி வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க. பெருமையா பேசுறதுக்குள்ள சார். இப்போ தொடர்ந்து வந்து திமுகவும் பாஜகவும் தான் முடக்குனது ஜனநாயகன் படத்தை. இப்போ பொதுவெளியில பேசின விஜய் அவர்களே சொன்னாங்க, என்ன வந்து ஜனநாயகன் படத்தை வச்சு முடக்க பாக்குறாங்க, வெளியில விடலை அப்படின்னு. ஸோ திமுகவுடைய நோக்கம் என்னன்னா, இந்த படம் இந்த டைம்ல வெளியில வரக்கூடாது, வந்துச்சுன்னா அது திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தானே தொடர்ந்து இருந்தது. ஸோ அவங்களே ஏன் இப்ப ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகுதுனாக்கா அதை யார் ரிலீஸ் பண்ணணும்? யார் பண்ணுவா? அந்த இந்த கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி யாரு? அந்த கூட்டணி கையில் தானே எல்லா அதிகாரமும் இருக்கு. அப்போ இவங்களை காலி பண்ணுறதுக்காக இவங்களை சேர்த்து விஜயை சேர்த்து ஒரே நேரத்தில் காலி பண்ணுற மாதிரியான வேலை தானே செய்றீங்க. புரியுதா உங்களுக்கு? இவருடைய இமேஜை காலி பண்ணுறோம், இவருக்கான வருமானத்தை காலி பண்ணுறோம், இவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த படத்தில் வர சீனை வச்சு திமுகவை காலி பண்ணுறோம் அப்படின்ற நரேட்டிவ் தானே இப்போ போயிட்டு இருக்கு. பாஜகவுடைய முழுக்க இது பாஜகவுடைய என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது சொல்லிட்டேன். நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் ஜேர்னலிஸ்ட் இல்லை, உங்களுக்கு தெரியாத விஷயமா? மெத்தப்படுத்த மேதாவிகள் நீங்கள் தான் சொல்லணும். கரெக்டு தானே? நீங்கள் தானே வந்து ஒரு தப்பு நடந்தால் அப்படியே பயங்கரமாக பேசுறீங்க எல்லாத்துக்கும். சொல்லுங்கம்மா. ஜேர்னலிஸ்ட் தான் நீங்கள் தானே. நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இப்போ தட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒவ்வொரு பிரச்சனையா. அதனால் நீங்கள் தான் சொல்லணும். 2 வயசு குழந்தைய பார்லிமெண்ட் பண்ணதுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் திமுக காரணம் தான் அவனை செருப்பு கழட்டி அடிக்காத குறைய அடிச்சு என்ன ஆட்சி நடத்துறீங்கன்னு ஸ்டாலின் நிறைய கேட்டிருக்கீங்களா? நீங்களாம் கோப்பட்டு எல்லா ஜேர்னலிஸ்டும் பேசியிருக்காங்கல்ல. அதனால் கேட்குறேன், நீங்கள் தான் சொல்லணும்ன்ட்டு. ஏன்பா மக்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு போய் 200 கோடி ரோட்டில் போட்டு கார் ரேஸ் ஓட்டணும்னு நீங்கள் தானே கேட்டீங்க. கோப்பா வீட்டு பணமா நீ இந்த மாதிரி போட்டு செஞ்சேன் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் நீங்கள் தானே கேட்டீங்க, கேள்வி எழுப்புனீங்கல்ல. இப்போ உங்களுக்கு தெரியும்ல
ஏன்டா எஸ்சி ஓசின்னு சொன்ன சைவ வைணவத்தை கொண்டு போய் பாலியலோட ஒப்பிட்டு பேசணும்னு சொல்லி சேர்த்து வச்சு அடிக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு 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 காமிச்சு இதான் உங்கள் நிலைமை திமுகன்னு சொன்னது நீங்கள் தானே, ஜேர்னலிஸ்ட் தானே. அதனால் இதையும் நீங்கள் தான் பேசணும். சொல்லுங்கள், மௌனமாக இருந்தால் எப்படி? பேசப்படாத விஷயம்ல எல்லாமே பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். நான் தாவேக்காவுக்கு இருக்கிற ப்ரெஷர் வந்து திமுக மேல விழுந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்லை சார், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கேட்டது ஜேர்னலிஸ்ட் இவ்வளவு விஷயம் செஞ்சீங்களான்னு கேட்டேன். இல்ல பெரும்பாலான ஊடகங்கள் செய்யல. அதை முன்னெடுத்து பண்ண. ஒத்துக்கிறீங்களா? அது வரைக்கும் சந்தோஷமா. உங்கள் மீது மக்களுக்கு பெரிய மரியாதை இருக்கும் நிச்சயமா. நீங்களாவது உண்மையை பேசுனீங்களேன்ட்டு. ஓகே சார், இப்போ நம்ம காரைக்குடிக்கு வரலாம். இப்போ விஜய் அவர்கள் வந்து அங்க மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்திருந்தாங்க, விஜய் அவர்கள் பேசணும், விஜய் அவர்களோட ஸ்பீச்சை கேட்கணும் அப்படின்னு. இப்போ அந்த வேட்பாளருக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்படும் இல்லையா சார்? என்னடா தலைவர் வந்து நம்ம தொகுதியில பேசாம போயிட்டாரு அப்படின்னு ஒரு மன வருத்தம் ஏற்படும் இல்லையா? இல்ல, மன வருத்தம் ஏற்படும்ன்றதை தாண்டி கல யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. நீங்கள் இவ்வளவு விஷயம் செஞ்ச பிறகும் விஜய் அவர்கள் பொதுவெளியில் வந்தால் கூட்டமே வராது. நீங்க குளத்தூர்ல வந்த பொழுது கூட இவங்க என்ன சொன்னாங்க, கூட்டமே வந்துடாது. அப்படி கூட்டம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அலையிலேயே ஆயிடுச்சு, அதுக்கான எல்லா பிரச்சனையும் உண்டாக்கும் பொழுது அப்ப மக்கள் நீங்க வந்து விஜய் நம்பி வந்தீங்கனாலே நீங்க செத்துருவீங்கன்ற மாதிரி தான் இங்க ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணானுங்க. இன்னும் சீமானா வெளிப்படையாக சொன்னார், யாராவது செத்து போனால் அந்த கூட்டத்துக்கு அனுப்பிச்சு விடுனாரு, டிவிக்கு கூட்டத்துக்கு அனுப்புன்னு பேசினார்ல. அதே மாதிரி திமுக நபர்கள் எல்லா பயிலும் பெரிய மீசை சின்ன மீசை அண்டா குண்டான்னு இருக்கக்கூடிய எல்லா பயிலும் என்ன பேசுனீங்க, விஜய் தான் காரணம், விஜய் தான் கொண்டான்னு பேசுனீங்களே. ஷூட்டிங் எடுத்தாங்க, ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க நீங்களே, அப்படி ஒரு ஃபுட்டேஜ் இல்லவே இல்லைன்றானுங்க. இப்போ இவங்களை என்ன செய்யலாம், ஒரு செருப்பை வாயில கவ கொடுத்துட்டு ஒரு செருப்பை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி அடிக்கலாமா? இப்போ அந்த தொகுதியில காரைக்குடியில பாத்தீங்க அப்படின்னா சீமான் தான் நிக்கிறாரு. அப்படின்றப்போ சீமானை எதிர்த்து களம் காணக்கூடிய நம்ம வேட்பாளரை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணி ஆகணும், பேசணும். அவ்வளவு ஏன்னா அவசியம் இல்லம்மா. இல்லம்மா, முதல்ல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரா சீமானு? அவர் என்னமோ 3 முறை நின்று ஜெயிச்சு 3 முறை எம்எல்ஏவாய் சட்டமன்றத்தில் பயங்கரமா அப்படியே உரையாட்டிட்ட மாதிரி அவர் பயங்கரமான ஸ்ட்ராங் கேண்டிடேட். எதை வச்சு சொல்றீங்க ஸ்ட்ராங் கேண்டிடேட்னு? அவர் இது வரைக்கும் போட்டிட்டு எல்லா இடத்துலயுமே 3வது இடம் தான். 3வது இடம் தான். 10 பேர் போட்டிட்டு 3வது இடம் கிடையாது, மொத்தமே போட்டிட்டு 3 பேர் தான். திமுக, அதிமுக, நாம் தமிழர். புரியுதுங்களா? அண்ணா இப்ப பெரிய ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நீங்க நினைச்ச கூடாது. இல்ல, இந்த தடவையும் அதே 3வது பிளேஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. யாரு? சீமான் அவர்கள். சரி சரி, அப்போ உனக்கு சுத்தமா அரசியல் தெரியலையோ தெரியலம்மா. சொல்லும் போது உனக்கே சிரிப்பு வருதுல்ல. அண்ணன் திரும்பி என்ன தெரியுமா பேசுவாரு, இது பயிற்சி அது முயற்சின்னு போயிட்டே இருப்பாரு. கரெக்டா? அவருக்கு இது கலெக்ஷன் பீரியட்மா, எலெக்ஷன் பீரியட் கிடையாது. அண்ணன் ஜாலியா இருப்பாரு, எந்த கவலையும் பட மாட்டாரு. சரிங்க, என்னன்னா அவர் சீமான் அவர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு, போலீஸ் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்றப்போ நீ கைது தானே பண்ணுவ, பண்ணிக்கோ அப்படின்ற அளவுக்கு ஒரு துணிச்சலான ஒரு பேச்சை வந்து அவரால் கொடுக்க முடியுது. கைது பண்ணாலும் கவலைப்பட மாட்டாரு. ஸோ விஜய் அவர்கள் அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகுறாங்கன்னா ஒன்று கைது நடவடிக்கைக்கு பயந்தா, இல்லைன்னா வந்து நம்ம இங்க இன்னும் பேசிட்டு இருந்தோம்னா இன்னும் பிரச்சனையாகும்னு பயந்தா. சூப்பர். கைதானே பண்ணுவேன் பண்ணிக்கோ அப்படின்றாருல விஜயலட்சுமி மேட்டில். அதே மாதிரி கைதானே பண்ணுவேன் பண்ணிக்கன்னு சொல்ல வேண்டியதானே. தம்பிகளே, அன்பு தம்பிகளே, வளசர வாக்கத்துக்கு வாங்க, நீ ஏன் உட்காந்து உட்காரி வச்ச, ஏன் எல்லா பேரையும் கூப்பிட்ட, தைரியமா நம்மள அப்போ கைது பண்ண சொல்ல வேண்டியதானே. உங்க தைரியம் எந்த இடத்துல வேலை செய்யுதுன்றது ரியலா களத்துல ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்தா தெரிஞ்சிடும். இப்ப சொல்லுங்க சார், பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. என்ன பல்வேறு போராட்டம்? ஒரு நிமிஷம், இப்போ என்ன பல்வேறு போராட்டம் சொல்லுங்க, வரிசையா சொல்லுங்க. சார், இப்ப என்ன பிரச்சனை நடந்தாலும் இப்ப களத்துக்கு நீங்க போறாரு, கேட்டது போராட்டம் நீங்க கேட்டது நடத்துறாரு. தைரியமா கைது பண்ணிக்கன்னு சொன்னாருன்ட்டு. ஏன் விஜயலட்சுமி மேட்டர் தைரியமா கைது பண்ணிக்கன்னு சொல்லலன்னு நான் கேட்டேன். இது தைரியமா? சார், மக்களோட பிரச்சனைக்காக குரல் கொடுக்கும் போது உன் பிரச்சனைக்கே டவுசர் கலர் தான். அப்ப மக்கள் பிரச்சனைக்கு என்ன கிழிச்சிட்டீங்க உட்காந்து? என்ன கிழிச்சிட்டீங்க? 2 வயசு குழந்தை திமுக கார பாலிமன்றம் பண்ணான்ல, என்ன பேசுனீங்க ஏத்து? பிஜேபி காரன் என்ன நீ ஏத்து பேசின இது வரைக்கும்? இல்ல திமுக கூட இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து எவ்வளவு பேர் ஏத்து பேசிட்டீங்க பிஜேபி பத்தி இன்னைக்கு களத்துல? எல்லாரும் திமுக சிம்பிள் நிக்கிறதுனால ஏத்து பேசாம உட்காந்துருக்கீங்க. கரெக்டா? என்ன அண்ணன் வந்து பெரிய புரட்சி பண்ணிட்டாருன்றீங்க? கட்சியில அவங்க கட்சியுடைய ஐடி விங்ல இருக்கக்கூடிய பெண் நிர்வாகி வெளிப்படையா பேசுறாங்கம்மா, காணொலி இருக்குமா? ஒவ்வொருத்தர் 5 சிம் கார்டு வச்சுக்க, 10 ஃபேக் ஐடி வச்சுக்க, என்ன வேணா போடு இஷ்டத்துக்குன்றானுங்க. இது ஒரு கட்சியா? அவன் கட்சியில இருக்கிறவன் எல்லாமே வந்து பெண்களை எவ்வளவு ஆபாசமா பேசிட்டு இருக்காங்க பாக்குறோம்ல. இது கட்சியா? ஏன் அண்ணன் சொல்றாருல, எனக்கு நித்யானந்தம் வந்து பணம் காசோடு இருக்குது பெரிய விஷயம் இல்லடா, பூரா வெள்ளக்கார ஃபிகரோட இருக்காண்டா. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு தலைவன் பேசுற பேச்சு அது? சின்ன சின்ன பிள்ளைகளா வெள்ளக்கார ஃபிகரா இருக்கு. எதுக்கு ஏங்குறான் பாருங்க, எதுக்கு வருத்தப்படுறாங்க பாருங்க. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? சக பெண்ணா சொல்லுங்க ஒரு தலைவர் இப்படி பேசின பேச்ச. அந்த மேட்டர் விஜயலட்சுமி மேட்டர்ல அவங்க ஒய்ஃப் சொன்னதா சொன்னா தெரியுமா, ஊர்ல எவ்வளவு பொம்பளை கிடைக்கிறா, உனக்கு இப்பதான் கிடைச்சாலா, வேற யாரும் கிடைக்கலையா அப்படின்னு அவர் மனைவி வச்சுட்டே சொன்னாப்லையா? இதான் புரட்சி. இப்ப சொல்லுங்க அண்ணனை பத்தி இன்னும் என்ன பெருமை பேசலாம் சொல்லுங்க. இப்ப நீங்க அண்ணன் சீமானை பத்தி பெருமையா ஏதாவது சொல்றீங்கன்னா சொல்லுங்க, பேசுவோம். இல்ல சார், போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்காக இப்ப நான் சொன்னது எல்லாமே இல்ல இல்ல போராட்டம் ஓகே சார், நீங்க இது சொன்னது எல்லாமே எல்லாமே போராட்டம். வந்து பிரச்சனைகள் சார்ந்த நான் வந்து களத்துல அவர் சந்திக்கிற பிரச்சனைகளை மட்டும் தான் சொன்னேன். இப்போ ஒரு விவசாய போராட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து தூய்மை பணியாளர் போராட்டமா இருக்கட்டும், இல்ல ஆசிரியர் போராட்டம், இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ போலீஸ் என்ன வேணா பண்ணிக்கோ, நான் கவலையப்பட மாட்டேன், நான் களத்துல இறங்கி இப்போ என்ன சொன்னாரு? கட்சித்தேவை நான் மீட்டுருவேன், தனியார் ராணுவ படையை வச்சிருவேன், ஆடு மாடு மேய்க்கிறலாம் அரசாங்க வேலை கொடுத்துருவேன் சொன்னாரா? ஆடு மாடு மேய்க்கிறவனையே அரசாங்க வேலை பார்த்து சம்பாதிக்கிறான் கௌரவத்தோட. நீங்க எதுக்கு திருநெல்வேலி கேட்குறீங்க?
ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? கௌரவமாக சம்பாதிக்க வேண்டியதானே? ஏன் கேட்குறீங்க? இல்ல விஜய் அவர்களுமே வந்து இந்த போலீஸ் போடுற எந்த நாம் செய்யும் இதை சார் இல்ல சொன்னதை இதுக்கு கேள்வி சொன்னா இதை பேசி முடிச்சுட்டு போங்க. டக்குன்னு இங்கிட்டு சீமன் மாதிரி குறுக்கு மறுக்க ஓடாதீங்க. இதை முடிச்சுட்டு போவோம் அண்ணன் கதையை. வாங்க சொல்லுமா, உங்க அண்ணன் பெருமையை பத்தி நம்ம பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. அண்ணன் கூட இருக்க 2 ஆமை குஞ்சு பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்கள பத்தி வேணா பேசுவோமா? சொல்லுங்க. வீரவசனம் ரஜினிகாந்துக்காக நாங்க குரல் கொடுப்போம். ரஜினிகாந்த் மெண்டல்னு சொல்லி பேசுனது சாட்டை துறைமுருகன். தனுஷை கேவலப்படுத்தி பேசுனது, ஐஸ்வர்யா கேவலப்படுத்தி பேசுனது ஈடுமாவன காத்தியும் இவர் சாட்டையும் தான் பயங்கரமா பேசி வச்சிருக்கிறாங்க. ஒரு தலைவனை விட்டு வைக்கல. விஜயகாந்த்ல இருந்து, ரஜினில இருந்து, ஸ்டாலின்ல இருந்து, கலைஞர்ல இருந்து எல்லாத்தையும் பேசியாச்சு கேவலமா. நாட்டுக்கு இவங்க மட்டும் தான் போராடி புடுங்குற மாதிரியும், மிச்சவங்க எல்லாமே தேவையில்லாதவங்க மாதிரியும் எல்லாருமே இவங்க உட்காந்து 3 பேர் பேசி தான் வச்சிருக்காங்க. நீ என்ன களத்துல புடுங்கினாக்கா, எலெக்ஷனை பார்த்து பயந்து எந்த எலெக்ஷனுமே நிக்காத ஒரு ஆள் யாரு? உங்க கூட இருக்கிற சாட்டை. கரெக்டா? நான் விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறானோ அங்க நிப்பேன், புடுங்குவேன். இல்லை ஏன் நிக்கல? பிடி செல்வகுமார் ஒரு ஆளு 27 வருஷம் விஜய் கூட அவரோட மேனேஜராக இருந்துட்டு திமுக கூட போயிட்டு அவர் நிற்கிற தொகுதி நான் ஏற்று நிற்பேன். ஏன் திமுக சீட்டு கொடுத்துருமோ அதில் ஜோரா ஜெயிச்சலாம் நினச்சிட்டாங்க. அவன் எவ்வளோ விவரம் தெரியுமா? 27 வருஷமும் ஒருத்தன் கூட இருக்கவனுக்கே நீ துரோகம் பண்ணிட்டு வந்துட்டிய காசுக்காக. உனக்கு சீட்டு கொடுத்தா நாயை நீ எனக்கு என்ன பண்ணுவேன்? வெளியே பண்ணிட்டாங்க. இப்போ நிற்கிறியா? ஆனால் 2 பேருக்கும் ஒரே ஒத்துமை என்ன தெரியுமா? இவர் கலப்பை சின்னத்துலேருந்து போராடுறாராம், இவரும் கலப்பை, இதுவும் கலப்பை. இது கலப்பை இயக்கம், அது கலப்பை சின்னம். 2 முண்டை கலப்பை தான். கரெக்ட் தானே? இல்லை, முனை மலங்கி போன பலனற்ற ஒரு கலப்பைக்கு பேர் முண்டை கலப்பை. கூகுளில் இருக்கு, நீங்கள் போட்டு பாருங்கள். இது தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது.